சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிறைய பதிவுகளில் நிறைய விளக்கங்கள், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள், அகத்தியர் மாமுனிவர் அருளால் நிறைய பேர் நல்லாவே குணமடைஞ்சாங்க. இதனால் கிட்னி ப்ராப்ளம் வருது. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தவற விடுறோம். கவனிக்கிறதுக்கு தவற விடுறதுனால தான் கொஞ்ச நாள்லேயே சிறுநீரக பாதிப்பு ரொம்ப சிவியராக நமக்கு வர மாதிரி இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, பெரும்பாலும் நிறைய பேர் இந்த ஹேபிட் இருக்கிறதுனால தொடர்ந்து 10 வருடங்களாக இந்த ஹேபிட் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5-6 வருடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே ஃபேமிலியோட ஒரு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு தருணமாக எல்லாருக்குமே நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. உப்பு இல்லாமல் சாப்பிட்டாலே வாந்தி வருது மேடம். சரி, ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவு உப்பு சேர்க்கலாம்? வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிறைய பதிவுகளில் நிறைய விளக்கங்கள், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள், அகத்தியர் மாமுனிவர் அருளால் நிறைய பேர் நல்லாவே குணமடைஞ்சிட்டு வரீங்க. ஸோ அந்த பதிவில் பார்க்கும்போது, அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதனால் கிட்னி ப்ராப்ளம் வருது. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தவற விடுறோம். கவனிக்கிறதுக்கு தவற விடுறதுனால தான் கொஞ்ச நாள்லேயே சிறுநீரக பாதிப்பு ரொம்ப சிவியராக நமக்கு வர மாதிரி இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நம்ம எடுக்கக்கூடிய உணவு தாங்க சிறுநீரகத்தை பாதிக்குது. அதற்கு அடுத்ததாக ஆல்கஹால். பெரும்பாலும் நிறைய பேருக்கு என்ன ரீசன்னே தெரியாமல் எனக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு வருத்தப்படுறீங்க. அதில் முக்கியமாக இந்த ஆல்கஹால் பிரச்சனை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் இந்த ஹேபிட் இருக்கிறதுனால தொடர்ந்து 10 வருடங்களாக இந்த ஹேபிட் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5-6 வருடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே ஃபேமிலியோட ஒரு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு தருணமாக எல்லாருக்குமே அது மாறுது. ஸோ அதனால் ஆல்கஹால் இருந்தால் கொஞ்சம் அளவோட சேஃப்டியாக, இப்போது நிறைய மூலிகைகள் இருக்குது லிவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாலும் நம்ம இந்த ஹெர்ப்ஸ்லாம் எடுத்தால் லிவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நிறைய பதிவுகள்லாம் அந்த மூலிகைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தாலும் இந்த ஆல்கஹால் நமக்கு சிறுநீரகங்களையோ இல்லை கல்லீரலையோ பாதிக்கும்பொழுது என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதில் தான் நிறைய பேருக்கு இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ், சிகேடி அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கோம். பைரைட்டல் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஸ்கேனில் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்றத சொல்கிறது தான். ஸோ அந்த ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்னு சொன்னால் சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உறுப்புகள். ஸோ அது குளோமருலியாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃபில்டர், அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் குறையலாம், கிட்னிக்கு போகக்கூடிய ஆர்ட்ரிஸ் அண்ட் வெசல்ஸில் பாதிப்பு இருக்கலாம். இந்த மாதிரி தாங்க அது நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபைலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இதுவுமே நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன். ஸோ அதுதான் ஃபைலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இது யாருக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சுகர். ஸோ சுகர் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக இருங்கள். அடுத்ததாக பிளட் ப்ரெஷர். இது ரெண்டுமே ஆரம்பத்திலே நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா ஒரு அலட்சியம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களாச்சும் தயவு செய்து உங்கள் வீட்டில் சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இது க்ரானிக் கிட்னி டிசீஸாக 4th ஸ்டேஜ் இல்லை 5th ஸ்டேஜ்னு வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபேமிலியாக நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் ஸோ உங்களை கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளில கொண்டு வரணும்னு அவ்வளோ போராடுவோம். ஸோ 10 days ஒன்ஸ் எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க, ஃபுட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபுட் சார்ட்டு டெய்லியுமே எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் சாப்பிட்டேங்க, இதெல்லாம் சாப்பிடல, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, நைட் 8 o'clock எனக்கு அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணி ஒரு 40-50 days அவங்க கூடயே நான் ட்ராவல் பண்ணி தான் கொஞ்சம் அவங்கள ரிலீஃப் பண்ணி வெளியில் கொண்டு வரணும்.
ஸோ அப்போ ஸ்டார்ட்டிங்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்யூர் பண்ணக்கூடிய விஷயத்த எதுக்கு நம்ம வந்து இது முத்த விட்டு நம்ம பார்க்கணுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் யாருக்காவது ரொம்ப வருஷமாக சுகர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, இல்லை உங்களுக்கே ரொம்ப வருஷமாக இருக்குன்னா, கட்டாயமாக ஒரு 4லேருந்து 5 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க. இதை தாண்டி இந்த புரோட்டீன்யூரியான்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த புரோட்டீன்யூரியா கண்டிஷன் பார்த்தோம்னா, யூரின் போகும்போது புரோட்டீன் லீக்கேஜ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ புரோட்டீன் லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம உடல் இளைச்சிக்கிட்டே போகும். ஸோ இப்போ தான் பெரிய கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். புரோட்டீன் ஒரு பக்கம் லீக் ஆகுது, அப்போ நான் புரோட்டீன் டயட் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரோட உடல் வாகு பொறுத்து புரோட்டீன் இன்டேக் உங்களுக்கு மருத்துவர்கள் சொல்லுவாங்க, அதன்படி எடுத்துக்கோங்க. சிலர் வந்து நான்வெஜ் எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்டில் இருப்பீங்க. அதுவுமே முடிந்த அளவுக்கு நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அதில் ஒரு சிலது மட்டும் சில நேரங்களில் இவ்வளவு அளவு சாப்பிடுங்கன்னு உங்களுக்கு மருத்துவர்கள் அறிவுரை சொல்வாங்க. அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை கேலரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே தவிர்க்கணும். முடிந்த அளவுக்கு நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்பொழுது அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு லேசாக அதை வந்து தாளித்து ஒரு பவுலில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். நம்ம நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறது முக்கியம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் என்னங்க சாப்பிட்லான்னு ஒரு பெரிய டவுட் இருக்குது. பப்பாளி ரொம்ப முக்கியமானது, மாதுளை சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிட்லாம், கொய்யா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்லாம். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் நான் சாப்பிட்லாமா? உதாரணத்துக்கு எலுமிச்சையோ இல்லை ஆரஞ்சோ, கருப்பு திராட்சையோ, பைனாப்பிள், இது எல்லாமே மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு சாப்பிட்லாம், சிலருக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க. அப்போது 2 கிட்னிலையும் எந்த மாதிரியான பாதிப்பு இருக்குது? ஒரு சிலருக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஏதாவது ஒரு கிட்னி நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். இன்னொரு கிட்னி தான் அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டு சுருங்கின மாதிரியோ இல்லை அதோடைய ஃபங்க்ஷன் நமக்கு குறைஞ்ச மாதிரியோ இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. கிரியேட்டின் லெவல் ஒரு 1.8 2 இதை கிராஸ் பண்ணும்போதே கண்டிப்பாக அலர்ட் ஆகிடணும். கண்டிப்பாக அப்போவே நம்ம சிகிச்சை முறைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா தொடர்ந்து ஒரு வருடத்திற்குள்ளாகவே அது வந்து 5th ஸ்டேஜ் வரைக்கும் போகிற மாதிரி நமக்கு இருக்காது. ஸோ இம்மிடியேட்டாக அப்போவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் அண்ட் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கவனமாக உணவு முறைகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நல்லாவே நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இதுக்கு வயசெல்லாம் கிடையாதுங்க. முன்னாடிலாம் 40-50 வயசை கடந்தவங்களுக்கு தான் பிபி இருந்துச்சு, சுகர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போது ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லாமல் எங்கெங்கேயோ இருந்து குழந்தைகள் கூட நமக்கு வராங்க. ஸோ நிறைய அப்ராட்ஸ்லேருந்து வரீங்க. ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே இங்கேருந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணி நீங்கள் சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான சிகிச்சை முறைகளும் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு சுகரோ பிபியோ இருக்குது, இல்லை ஹெரிடிட்டி ரீசன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது உணவு முறை தான். ஸோ காலையில் கொஞ்சம் பார்லி கஞ்சி குடிச்சிக்கோங்க. ஸோ அந்த கஞ்சிலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்தோ சீரகம் சேர்த்தோ சாப்பிட்லாம். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, உப்பு இல்லாமல் சாப்பிட்டாலே வாந்தி வருது மேடம். சரி, ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவு உப்பு சேர்க்கலாம்? ஒரு நாளைக்கு 3 கிராம் சேர்த்துக்கோங்க, 4 கிராம் சேர்த்துக்கோங்க, பாதி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சொல்கிறோம். ஒரு 40 நாள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மெடிசன்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்தோ இல்லை நான்வெஜ் சேர்த்தோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட்டை திரும்ப நான் மாடிஃபை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் நம்ம உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டயட் அண்ட் மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ அகத்தியர் அருளால் மிக விரைவில் எல்லோருமே பூர்ணமாக நம்ம நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழ முடியும். உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.